உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஒவ்வொரு நாளும் புது நாள் தான். ஏன்னா காலை இதனோட கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இது பழைய நாள் அல்ல, இது ஒரு புதிய நாள். புதிய நாளுக்கு புதிய கிருபையை கர்த்தர் தருகிறார். பயப்படாதீங்க. இந்த நாள் கர்த்தர் உங்களுக்கு முன்னால போறாரு. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். உபாகம் 31:8 மோசே கடைசியா சொல்றாரு, நான் போயிட்டாலும் கர்த்தர் உங்களை விட்டு போக மாட்டாரு. கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதல். இஸ்ரவேல் ஜனங்களே, யார் எங்களை நடத்துவாங்க, என்ன ஆகும், பயப்படாதீங்க. ஆகையால் நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். அதே வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தராரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தர் முன்னால போறாரு, நீங்க நடத்துங்கன்னு சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்கிற வார்த்தையை கேட்போமா? ஆண்டவரே, உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும். ஆமென். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. இப்ப பேழை என்னாச்சு? தண்ணீர் வடியுது, ஊற்றுகள் அடைபட்டன, தண்ணி குறையுது. தண்ணீர் குறைந்து வசனம் சொல்லுகிறது 150 நாள் மட்டும் ஜலம் வடிந்தது. 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியில மலை சிகரங்கள் காணப்பட்டன. இப்பொழுது 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலைகளின் மேல் தங்கிற்று. அதே 17ஆம் தேதி தான் அங்கே ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகி அந்நாளிலே ஊற்றுகள் மதகுகள் எல்லாம் திறக்கிறார். அதே 17ஆம் தேதி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே 17ஆம் தேதி திறக்கிறார். அதே 17ஆம் தேதி பேழை அரராத்தின் மலைகள் நின்றுட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு 17 வயசுல ஒரு உயர்வு பத்தி கர்த்தர் சொன்னார். கர்த்தர் நல்லவர். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரால தானியேலை பாபிலோனுக்கு சிறைப்பட்டு கொண்டு போகும்போது ஒரு 16-17 வயசுன்னு சொல்றாங்க. தாவீதை அபிஷேகம் பண்ணும் போதும் ஒரு 16-17 வயசுன்னு சொல்றாங்க. ஒரு புது வாழ்க்கைக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு புது வாழ்க்கை வருது, ஒரு நியூ லைஃப் வருது. என்னுடைய 16ஆவது வயதுல தான் நான் ஊழியத்துக்கு புறப்பட்டு வந்தேன். 16-17 வயசு. கர்த்தர் நல்லவர். 16 முடிஞ்சு 17 வயசுல ஊழியத்துக்கு வரேன். ஆண்டவர் அது ஒரு நல்ல ஒரு ஏஜ்னு நினைக்கிறேன். அந்த நம்பர் இப்போ பெரிய விஷயமா நான் சொல்லலை, பட் ஆண்டவர் செய்த காரியங்களை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஒரு புது வாழ்க்கை, விசேஷமாய் இந்த 16-17 இந்த வயதில் உள்ள பிள்ளைகளுக்காக விசேஷமாக இன்றைக்கி ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு +1 +2 முடிச்சு, இல்லைன்னா 10th முடிச்சு, அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போகிறவங்க, அந்த டீனேஜ் 13 to 19 அவர்களுக்காக விசேஷத்தை ஒரு ஜெபம் இன்றைக்கு செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பம் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க எந்த விதத்திலும் அவர்கள் திசை மாறி போய்விடக்கூடாது. ஸ்கூல் போகும்போது என் பையன் நல்லா இருந்தான், எப்போ காலேஜுக்கு போனானோ வழி விலகி போயிட்டான்னு தாய் தோப்பம் வருத்தப்படக்கூடாது. இன்றைக்கு பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாம் மிகுந்த வித்தியாசமாக இருக்கின்றன. அந்த காலத்தில் ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்பாக இருந்த நிலை, அல்லது 15-20 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலை, ஏன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலை கூட இப்போ இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு கூட பெட்டர் தான். ஆனால் இப்பொழுது விசேஷமாக இந்த 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு ஆரம்பித்து 2001 ஒரு கடந்த ஒரு 20-25 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிலைமை மாறி, எல்லாமே டெக்னாலஜி, நியூ லைஃப் ஸ்டைலு. அது சின்ன வயசுலேயே பிள்ளைங்க கெட்டு போகிற நிலையில் பார்க்குறோம். சின்ன வயசுலேயே பிள்ளைங்க கெட்டு போகிற நிலைமையை பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாலிபர் கூட்டங்கள் நடத்தும் போது, வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது, வாலிப பிள்ளைகள் சொல்லுகிற அந்த காரியங்கள் எல்லாம், நாங்கள் வேலை செய்கிற இடங்களில், நாங்கள் படிக்கிற இடங்களில், எங்கள் அலுவலகத்தில் மற்றவங்களோட நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகலைன்னா பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது, பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். உதாரணமாக பிள்ளைங்க
படிக்கிற இடங்கள்ல ஒரு +2 படிக்கிற ஒரு மாணவி டியூஷனுக்கு போகும்போது ஒரு ஆசிரியரால் தவறான நிலைக்கு வழி நடத்தப்படும் போது ஒத்து போகலைன்னா மார்க்கை குறைச்சிருவேன், அல்லது நான் வேறு விதத்தில் எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணிடுவேன், இப்படி மிரட்டல்கள் பல விதங்களிலெல்லாம் இன்றைக்கு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள், வாலிபர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஃப்ரெண்ட்ஷிப் என்கிற முறையில் தவறான காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிறது. கர்த்தர் நம்முடைய வாலிப பிள்ளைகளை பாதுகாப்பாராக. ஒருவேளை இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஒரு வாலிப பையனாக வாலிப பிள்ளையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை உங்களால் காத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் கிருபையினால் முடியும். அந்த விசுவாசம் கண்டிப்பாக இருக்கட்டும். இந்த காலத்தில் முடியாதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் பைபிள் படிக்கிற விசுவாசின்னா என் கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார். அந்த 16-18 வயசுல தான் தானியேல் தீர்மானம் பண்றார், பாபிலோன் போன உடனே என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன். அந்த காலங்களில் அப்படி வாழ முடியும்னு ஏன் இந்த காலம் வாழ முடியாது? 17 வயசுலேருந்து ஒரு 20 வயசுக்குள்ள அந்த யோசேப்புக்கு அந்த பிரச்சனை யோசித்து பாருங்க. யோசேப்புக்கு அந்த பிரச்சனை தைரியமாக நிற்கிறாரே, தேவனுக்கு விரோதமான எப்படி பாவம் செய்வேன்னு கேட்குறாரு. எங்கள் அப்பா பார்க்கல, எங்கள் அம்மா பார்க்கலன்னு சொல்லாமல் ஆண்டவருக்கு விரோதமாக நான் எப்படி செய்வேன்? அப்போ ஆண்டவரை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கார். பைபிள் இல்லாத காலம் யோசேப்பு. ஜஸ்ட் ஒரு சொப்பனத்தெல்லாம் பேசினா நமக்கு இருக்கு. யோசேப்பே யோசேப்பேன்லாம் ஆண்டு கூப்பிடல, ஒரு சொப்பனத்தில் பேசுகிறாரு, உன்னை உயர்த்துவேன்கிறார். யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த காலத்தில் அவ்வளவு பரிசுத்தமாக வைராக்கியமாக வாழ முடியும். இந்த காலத்தில் நிச்சயமாக வாழ முடியும். வாலிப பிள்ளைகளே, உங்கள் கல்லூரியில், உங்கள் அலுவலகத்தில், அல்லது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனிகளில், நீங்கள் போய் வர இடங்களில் உங்களால் கிறிஸ்துவின் பிள்ளைங்கிற பேரை எடுக்க முடியும். ஒரு கிறிஸ்தவனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற நிலையில் இன்றைக்கு உலகம் இல்லை. ஆனால் நம்ம இருக்கணும். கர்த்தரை எதிர்பார்க்குறார். சபைக்கு வரேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனிக்கிறேன், பாடுறேன், அப்புறம் திங்கள்லேருந்து இஷ்டம் போல் போகிறேன்னு போக முடியாது. நீங்கள் அப்படி வாழ முடியாது. ஒரு டிசிப்ளின்டு லைஃப் தான் கிறிஸ்டியன் லைஃப். ஒரு டெடிக்கேட்டட் லைஃப். ஒரு டெடிக்கேட்டட் பாருங்க, ஒரு வயசுக்குள்ள ஒரு 6 மாதம் குழந்தையா இருக்கும்போது பிள்ளையை டெடிகேட் பண்ணுறோம். எதுக்கு? கர்த்தருக்காக இந்த பிள்ளையை வளர்ப்போம்னு சொல்லி. அது டெடிகேஷன், சைல்டு டெடிகேஷன். இட்ஸ் நாட் அ பேப்டிசம். குழந்தைக்கு ஞானசானம் கொடுப்பதில்லை, சில இடங்களில் கொடுக்குறாங்க. பட் we dedicate the child. பெற்றோர் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்க, இந்த பிள்ளையை கர்த்தருக்காய் வளர்ப்போன்னு பிளட்ஜ் பண்ணுறாங்க, வாக்கு பண்ணுறாங்க. அதான் டெடிகேஷன். ஆனால் அதை மறந்துடுறாங்க. ஏதோ ஒரு சடங்கு மாதிரி சர்ச்சில் பாஸ்டர் கையில் குழந்தைய கொடுத்து அவர் ஜெபம் பண்ணி விட்டுருவார், அதோட முடிஞ்சிச்சு. நான் தினமும் இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கணுங்கிற கண்டிஷன் தெரியல அநேக பெற்றோருக்கு. ஸோ மறக்கக்கூடாது, வளரணும். 12 வயசில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் போதகர்கள் நடுவிலிருந்து பிரசங்கம் பண்ணுறாரு. அவருடைய போதகத்தை கேட்டவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆனாலும் ஞானஸ்நானம் எடுக்கலை. 30 வயசில் அவராக போய் எடுக்கிறார் யோவான் ஸ்நானம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு டெடிக்கேட்டட் லைஃப். இப்படி தான் வாழ்வேன், இப்படி தான் வாழணும்னு வசனம் சொல்லுது, நான் அப்படி வாழ்வேன், அதுக்கு அர்ப்பணிக்கிறேன், சப்மிஷன். பிறகு ஒரு டிசிப்ளின் லைஃப், ஒழுக்கம் கட்டுப்பாடு. ஒழுக்கம் கட்டுப்பாடு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். வாலிபர்களாகி நமக்கு கண்டிப்பாக தேவை. வாலிப பிள்ளைகள் மிகுந்த கவனமாக இருக்கணும். இன்றைக்கி எது செய்தாலும் பாவம் இல்லைங்கிற உலகத்தில் வாழ்கிறோம். நம்ம சுற்றி நம்ம பார்க்குறதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்குது. பாவமாய் தெரிந்தது இன்றைக்கி சாதாரணமாகி விட்டது. உங்கள் மனச்சாட்சி மழுங்கி விடாதபடி காத்துக்கொள்ளுங்கள், கவனமாக இருங்கள். தொலைபேசி, நம்முடைய கையில் இருக்கிற செல்ஃபோன், அலைபேசி ஒன்றே போதும் நம்மை நரகம் கொண்டு போவதற்கு. கவனமாக இல்லாவிட்டால் நீங்களே உங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி விடலாம். உங்கள் பெற்றோருக்கு தலைகுனிவை உண்டாக்கலாம். சமுதாயத்தில் நீங்கள் அவமானப்படலாம். உங்கள் தலை நிமிர்ந்த வாழ்க்கை தலைகுனிததை மாறுவதற்கு உங்கள் கைபேசி, உங்கள் செல்போனே போதும். பி கேர்ஃபுல், ஜாக்கிரதையாயிருங்க. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஸோ 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மல் தங்கிற்று. பேழைக்கு அடுத்த ஒரு புது வாழ்க்கை வரப்போகுது. நாளைக்கு அது தொடருவோம். பிதாவே, தர்மையான நாளிலே விசேஷமாய் 16-17 வயது கொண்ட ஆண்டவர் இந்த டீனேஜ் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். 13 to 19 விசேஷமாய் ஆண்டவரே +1 +2 படிக்கிற பிள்ளைங்க, +2 முடித்து காலேஜுக்கு போயிருக்கிற பிள்ளைங்க, புதிதாக கல்லூரிகளை சேரும்போது அந்த புதிய நியூ லைஃப் ஸ்டைல் எல்லாம் பார்த்து ஆண்டவரே ஒரு கிராமத்திலிருந்து போய், ஒரு எளிய குடும்பத்திலிருந்து போய் ஆண்டவரே பட்டண வாசனையை பார்க்கும்போது ஆண்டவர் தடம் புரண்டு விடாதபடி, ஆண்டவரே
இந்த உலக மாயையினால் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடி எங்கள் வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. அது சபைக்கு வருகிற பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, வசனம் படிக்கிற பிள்ளைங்க, அந்த வசனத்தின் மேலே உறுதியாய் நிற்கணும். நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான் என்று ஸ்ட்ராங்காக நிற்க கிருபை தாங்கப்பா. நாங்கள் விசுவாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு வாழ்ந்து காட்டணும், அநேகருக்கு சாட்சியாக இருக்கணும். கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, உங்கள் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்குறோம். உமக்கே மகிமை கனம் உண்டாகட்டும். காத்துக்கொள்ளுங்கப்பா. தானியல்களாய் எங்கள் வாலிப பிள்ளைங்க மாறட்டும், தாவீதுகளாய் மாறட்டும். சின்ன வயசுலேயே அபிஷேகம் பெற்ற தாவீதுகளாய் மாறட்டும். ஆண்டவரே, சிறு வயதிலேயே என் வாழ்க்கை தீட்டுப்படுத்த மாட்டேன் தானியல்களாய் மாறட்டும். தேவனே உதவி செய்யுங்கப்பா, தேவனே உதவி செய்யுங்கப்பா, தேவனே உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளால பெற்றோரோ சபையோ சமுதாயமோ தலைகுனிய கூடாது. ஆண்டவரே காத்துக்கொள்ளுங்க. உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்துக்கொள்ளுகிற அந்த பக்தி தான் மாசில்லாத சுத்த பக்தி. தேவனுக்கு முன்பாக அது மாசில்லாத சுத்த பக்தி. அப்படிப்பட்ட ஒரு பக்தியுள்ள சந்ததி. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார்? ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததி. அப்படிப்பட்ட ஒரு பக்தியுள்ள சந்ததியா எங்கள் சந்ததி மாறட்டும். நமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.